மலர்ந்துச்சு பார்ட் 3 வாங்க போகலாம். நான் சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை. இதனை மணி நேரமாக உன்னுடன் போராடுகிறேனே, ஏன் இப்படி தள்ளுகிறாயா? உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நீ போராடுகிறாய். நான் என் இலக்கை அடைய போராடுகிறேன். இந்த போராட்டத்தின் முடிவில் ஒன்று நான் உயிரோடு இருப்பேன் அல்லது நீ இருப்பாய். மீன் படகு அருகில் மேலெழும்பும் கீற்கிறது சாண்டியாகோ. இடையில் மீனை குத்துகிறார். இறுதியாக உன்னை கொன்றுவிட்டேனே, இனிமேல்தான் நிறைய வேலை இருக்கிறது. சரி, இருகளில் சறுக்கல் போட வேண்டும். எனக்கு மீன் கிடைக்காது என்று எல்லோரும் சொன்னார்கள். பார்த்தீர்களா? வலை இல்லாமல் இவ்வளவு பெரிய மீனை யாராவது பிடித்து உண்டு விடும் முயற்சியின் பயன் இன்று நான் உணர்ந்தேன். மீனின் நீளம் அதிகமாக இருந்ததால் அதை படகின் பக்கவாட்டில் கட்டுகிறார். அப்போது படகை நோக்கி சுறா மீன் வந்தது. நான் பிடிக்க மீனை சாப்பிடவா வருகிறாயா? ஏன் ஈட்டுக்கு நீயும் இரையாக வேண்டியதுதான். மேலும் சில சுறா மீன்கள் வருகின்றன. நான் பிடித்த மீனை அவ்வளவு எளிதாக பறிக்க விட மாட்டேன். சாண்டியாகோ சுறா மீன்களை வீழ்த்துகிறார். என்னும் ஒரு போராட்டம். அப்பாடா, ஒரு வழியாக எல்லாம் ஓய்ந்தது. இந்த மீன் செய்த அட்டகாசங்களை மனோலின் பார்த்திருக்க வேண்டும். சரி, போகட்டும். உடனே சென்று நடந்து எல்லாவற்றையும் அவனிடம் சொல்ல வேண்டும். ஒரு வழியாக கரை வந்து விட்டேனே, மிகவும் களைப்பாக இருக்கிறது. சரி, படகை இழுத்து கரையில். என்ன இது? சுறாக்கள் தின்றது போக கடைசியில் மீனின் தலை, அதனால் எலும்பும்தான் மிஞ்சியுள்ளவ. படகோடு இருந்த மீனை பார்க்கின்றார். பாய் கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.